அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. அதாவது முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தால் எல்லா மக்களுக்கும் ஒரு நல்ல விஷயங்களை பற்றி இன்றைக்கி இந்த உலகத்துக்கு தெரிய போகிறோம். இப்போது சனி திசையில் சனி புத்தி பற்றி பார்த்தோம். இப்போ சனி திசையில் புதன் புத்தி பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதலே சொல்லிட்டா தான் நம்ம என்ன புத்தியில் இப்போ நடந்துட்டு இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். சனி திசையில் புதன் புத்திக்கு இந்த பதிவு. சனியும் புதனும் யாராவது ஒரு ஜாதகத்தில் சேர்ந்துருக்கும் அல்லவா? ஒரு கிரகங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் சேர்றதுக்கே அந்த ஜாதகத்தில் எத்தனையோ புண்ணியங்கள் பண்ணணுமா. ஏன்னா அதாவது 9 கட்டத்துக்கு 9 கிரகமும், லக்கணம் 1 10, மாந்தி 1 11, இன்னும் ஒரு கட்டம் எப்போவுமே காலியாக இருக்குது. அதுதான் கர்மா. இதுக்குள்ளே ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது. அதனால தான் கடவுள் அப்படி வச்சுருக்கார். இல்லாட்டி 12 கிரகம் 12 கட்டத்துக்கு 12 கிரகம் கரெக்டாக வச்சுருந்தாருன்னா எல்லாம் ஓடி போய் அவங்கவுங்க உட்காந்துக்குவாங்க. நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்றலாம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துல உட்கார இடத்துல அவங்கவுங்க வேலை செஞ்சுக்குவாங்க. அப்படி இல்லாமல் கடவுள் எப்படியெல்லாம் கொண்டு வந்து அந்த கட்டத்தில் புகுத்தி இருக்கார் பாருங்கள். இதான் பரம ரகசியம். அப்போ இந்த சனி திசையில் புதன் புத்தி ஒரு மனிதருக்கு நடக்கும்போது ஜாதகத்தில் பேரும் புகழும் எல்லாம் வர்றதுக்கு யோகம் அதிகம். சனியும் புதனும் ஒரு ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் சேருதோ அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றமும் ஒரு பெரிய ஒரு அமைதி கிடைக்கும். என்ன அப்படின்னு கேட்டால், சனி புதன் யாராவது குழந்தைகளோட ஜாதகத்தில் சனி புதன் சேர்க்கை இருந்தால், இந்த புதன் என்பது படிப்பு, கல்வி, அறிவு, ஞான, வித்தை. இந்த சனி என்பது தாமதம். இதை படிப்பை தாமதப்படுத்துறதுக்கு இந்த சனியோட வேலை. புதன் அந்த தாமதத்துக்குள்ளே சிக்கிடுவார். அதனால் அந்த குழந்தைங்க படித்து மேலே வர்றதுக்காக ரொம்ப சிரமப்படுவாங்க. அதை சனி புதன் சேர்க்க. அப்போ இந்த ஜாதகத்தில் சனியும் புதனும் ஒரு மனிதருக்கு சேர்ந்தாச்சுன்னு சொன்னால் அவங்க வாழ்வாதாரமே எல்லாம் போயிடும். அப்போது இந்த சனி புதன் சேர்க்கை இருந்து கரெக்டாக அந்த டிகிரிக்குள்ளே சிக்கிருச்சுன்னா தான் நாளைக்கு படிக்கிறதுக்கு எனக்கு வாழ்வாதாரம் இல்லையே, நான் இதை நம்பித்தானே நான் இருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்துடும். அப்போ இது ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த சனி புதன் சேர்க்கைக்கு ஏதாவது ஒரு பரிகாரங்கள் வேணும் அல்லவா? அப்போ இந்த சனியும் புதனும் யாருக்கெல்லாம் சேர்ந்துருக்கோ, இந்த புதன் சனி சில புதன் புத்தி நடந்தால் திருச்செங்கோட்டில் அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வாங்க. தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டம், கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர். அர்த்தம் புரியாதவர்களுக்கெல்லாம் அர்த்தம் புரிய வைக்கும் அர்த்தநாரீஸ்வரர். இது சத்தியம் சிவனும் ஒரே சிலையில் தத்துரூபமாக தண்டாயுதத்தோட சாமி நிற்பார். அந்த சாமியோட அலங்காரம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கழுத்தில் தாலியும் போட்டிருப்பாங்க, பெண்ணாக பாதித்து ருத்ராட்சியும் போட்டிருப்பாங்க. ஒரு சைடு சேரீ, ஒரு சைடு வேஷ்டி. இப்படித்தான் அவர் இருப்பார். இருக்கும் கோலமே அதுதான். இந்த மாதிரி ஒரு அர்த்தநாரீஸ்வரர் அந்த கோவில் இருக்காங்க. அந்த கோவிலுக்கு புதன்கிழமை அன்னைக்கு போய் சாமிக்கு தேங்காய் பழம், பூ மாலை, கல்கண்டெல்லாம் வாங்கி அர்ச்சனை பண்ணி வாழ்க்கையில் ஒரு முறை உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் சாமி பாதத்தில் வச்சு பூஜை பண்ணிட்டு வாங்க. அவரோட ஆசீர்வாதம் கிடச்சிதுன்னா உங்களுக்கு சனி திசையில் புதன் புத்தியில் கல்வி, அறிவு, ஞான, வித்தை, தொழில் எல்லாமே நல்லாயிருக்கும். அப்போ இந்த ஜாதகத்தில் நம்ம முன்னோர்கள் செஞ்ச கர்மாவை எல்லாம் நீக்கிறதுக்குத்தானே இந்த பிறவி எடுத்தோம். அப்போ இதை கம்ப்ளீட் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் உருவாயிடும். அப்போ தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் இல்லாமல் எந்த காரியம் நடக்காதுங்கிறது எவ்வளோ ஒரு அற்புதமாக புகுத்துது பாருங்களேன். ஒரு ஜோதிடத்தில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த உலகத்தில் எத்தனையோ கோயில்கள் மூளைக்கு முன்னோர்கள் கட்டி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி இந்த யுகத்தில் எல்லா மக்களுக்கும் எல்லா கோயிலும் இன்றைக்கி விளக்கெறியுது. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளை போல் எத்தனையோ பேர் அவங்கவுங்களுடைய ஊரில் கோயில்களுக்கு அவங்கவுங்களுடைய கோயிலை பற்றி சொல்லி இன்றைக்கி எல்லா மக்களுக்கும் ஒரு புதுமையாக தெரிஞ்சு இன்றைக்கி எல்லா கோயிலும் இன்றைக்கி விளக்கெறியுது. எல்லா கருவறைக்குள்ளும் இன்றைக்கி விளக்கெறியுது. அதுதான் இந்த ஜென்மத்தில் செய்த புண்ணியம். ஏன்னா பாலடைஞ்சு கிடக்கிற கோயிலை எடுத்து அதை புதுப்பித்து அதை ஒரு கும்பாபிஷேகம் பண்ணி வச்சா 7 தலைமுறை சாப நிவர்த்தி ஆகுமா. இன்றைக்கி அதையும் கூட ஒரு நல்ல நல்ல மனிதர்கள் எடுத்து அந்த வேலை செய்கிறாங்க. ஒரு கோயிலில் 63 நாயன்மார்கள் இல்லை, 63 நாயன்மார்கள் செஞ்சு வைக்கிறாங்க. ஒரு கோவிலில் ஒரு சிற்ப சிலைகளுக்கு எந்தெந்த சிலையெல்லாம் அந்த காலத்தில் பின்னமாச்சோ இன்றைக்கி அதையெல்லாம் எடுத்துட்டு ஒரு புது சிலையை பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு உயிர் கொடுத்து அதை பிரபஞ்சத்துக்கு சக்தி ஊட்டி இந்த மக்களுக்கெல்லாம் நல்லது செய்கிறாங்க.
இன்றைக்கி இந்த யுகம் வந்து ஒரு அற்புதமான புண்ணிய காலம். இது புண்ணிய காலமே. இந்த புண்ணிய பூமியில் புண்ணிய காலம் பிறந்தாச்சு. அதனால் எல்லா மக்களுக்கும் இன்றைக்கி எல்லா கோயிலையும் விளக்கெரியுது. எல்லா கோயிலையும் விளக்கு எரிஞ்சால் என்ன பலன் அப்படின்னா, எல்லா கோயிலையும் விளக்கு எரிஞ்சுதுன்னா இந்த ஊர் செழிம்பாக இருக்கும். பிறக்கும் குழந்தைகள் வந்து தோஷம் இல்லாமல் பிறப்பாங்க. கரு உருவாகும் போதே கர்மாவும் உருவாகும். அந்த கர்மாவில் தீய கர்மா போய் புண்ணிய கர்மா உள்ளே வரும். இது எல்லாத்துக்குமே அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அதுக்கு மக்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு நன்மை என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த கோயிலாக இருந்தாலும் பக்கத்தில் எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் இந்த சனி திசையில் புதன் புத்தி யாராவதுக்கு நடந்துச்சுன்னா, சனினா நல்லெண்ணெய், ஒரு கோயில் கருவறை விளக்கு எங்கே எரியுதோ அவங்களுக்கு ஒரு 5 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி அந்த கருவறை கொடுங்க. அந்த நல்லெண்ணெயை ஊற்றி திரிய போட்டு அந்த சாமிக்கு உங்கள் கையார விளக்கு எரிஞ்சுதுன்னா, அந்த கருவறையில் இருக்கக்கூடிய சாமி என் கருவறைக்கு வந்து நீ எனக்கு வெளிச்சத்தை கொடுக்குறியே, உன்னுடைய கருவறை தோசை நிவர்த்தி ஆகட்டும், அந்த சாமி உங்களை வாழ்த்துமா. அப்படி தான் பாருங்கள். அதனால தான் ஒரு சில பேர்த்துக்கு மட்டும் நம்ம சாமிக்கு கொண்டு போய் எண்ணெய் ஊற்றோன்னு அக்கறையோட கொஞ்சம் நல்லெண்ணெய் வாங்கி எல்லா சாமியோட கருவறைக்கும் கொஞ்சம் பூசாரிக்கிட்ட கொடுப்பாங்க. அவர் கொஞ்சம் வாங்கி அந்த இதில் ஊற்றுவார். இவங்களுக்கு அதில் திருப்தி அடைஞ்சிக்குவாங்க. நம்ம சாமி கோயிலுக்குள்ளேயே நம்ம வாங்கி கொடுத்த எண்ணெய் போய் அந்த சாமிக்கு ஒரு வெளிச்சத்துக்கு இருக்குதுன்னு. அதனால தான் அது கருவறை அப்படின்னா அந்த கரு உருவாகும் போது தாயுடைய கர்ப்பத்தில் வந்து இருட்டாக இருக்குமா. அதே மாதிரி தான் சாமியோட கருவறைக்குள்ளே எலக்ட்ரிக்கல் லைட்டு போடாமல் எரியிற தெய்வத்தில் அந்த சாமி கண்ணுக்கு தெரியுமா. அப்படித்தான் கருவறை இருட்டாக இருக்குங்கிறதுக்காகத்தான் 2 கருவறையும் இருட்டாக வச்சுருக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் அந்த தீப ஒளியில் அந்த வேண்டுதலை வைப்பாங்களாம். அதில் கண்ணுக்கு அந்த சாமி கொஞ்சம் தெரிவார். அந்த தீபார்த்தனை காமிக்கும்போது கொஞ்சம் முகம் தெரியும். அவ்வளவுதான் அந்த பவர். அதிலேயே உங்களுடைய தோஷ நிவர்த்தி ஆகுமா. எப்படியெல்லாம் அந்த காலத்தில் ஆன்மீகத்தை கொண்டு போய் எவ்வளோ ரகசியமாக வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம ஒரு கோயிலுக்கு போனதெல்லாம் நான் ஆராய்ச்சி பண்ணுவேங்க. சாமி கும்பிட்றது போனோன்னுமே கடவுளை நினச்சி சாமி கும்பிட்டுட்டு சும்மா உட்காந்துருக்க மாட்டேன். இந்த கோயில் இருக்கக்கூடிய சிற்பக்கலைகள் எல்லாம் ரசிப்பேன். இந்த கோயில் பூசாரி அவங்கெல்லாம் என்னென்ன பூஜை பண்ணுறாங்க, அவங்களுடைய என்னென்னமெல்லாம் தாத்பரியம் இருக்குது, அவங்க என்னென்ன கஷ்டப்பட்டு அவங்க அந்த தெய்வங்களுக்கெல்லாம் அபிஷேக பூஜைகள் பண்ணி தீபாரதனை காமிச்சு எல்லா மக்களுக்கும் எப்படியெல்லாம் அவங்க தெய்வம் காமிக்கிறாங்க, எப்படியெல்லாம் அவங்க அந்த அபிஷேகங்கள் பண்ணுறாங்கங்கிறத நான் ஆராய்ச்சி பண்ணுவேன். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோவிலில் இவ்வளவு சிறப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சால் மக்களுக்கு அந்த கோயிலை பற்றி சொல்லல. அப்போ அதை பார்த்து 10 பேர் வருவாங்கள்ல. அதுக்கு முதல் நம்ம போய் பார்த்தா தானே தெரியும். அப்படித்தான் ஒவ்வொரு கோயிலையும் போய் இன்றைக்கி நம்ம நேராக போய் லைவாக உட்காந்து எல்லா அபிஷேக பூஜையெல்லாம் பார்த்துட்டு அந்த கோயில் வரலாறை கேட்டு படித்து மனப்பாடம் பண்ணி அந்த கோயிலை பற்றி ரொம்ப பிரமிப்படைஞ்சு அதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த உலகத்துக்கு இந்த கோவிலுக்கு ஜாதகம் எப்படி வேலை செய்யுது, இந்த கோயிலுக்கும் ஜாதகத்துக்கு என்ன தொடர்பு, இந்த கோவிலுக்கு எந்த ஜாதகம் பார்க்க வந்தவங்கள நம்ம அந்த கோயிலுக்கு தாட்டி விடலாம், அவங்க ஜாதகத்தில் என்ன தோஷத்துக்கு இந்த கோயில் சம்மந்தப்படுன்னு சொல்லி அந்த ஜாதகத்தை எடுத்து இந்த கோயிலை எடுத்து மேட்ச் பண்ணி பார்த்தா இந்த கோயில் தான் இதுக்கு சரியான கோயில்னு ஒரு ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு தெரியும். அந்த ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதை வச்சு நம்ம அந்த கோயிலுக்கு அனுப்புவோம். அப்போ அங்கே போயிட்டு வந்தால் இது ரிமோட்டாக அது டிவி மாதிரி கரெக்டாக கனெக்ட் ஆகிரும். போயிட்டு வந்தோடனே அவருக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும். சார் எப்படி நீங்கள் இதை கணிச்சிங்க, ஆச்சரியமாக இருக்குது, அந்த கோயிலை எப்படி இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னு கேட்பார். நான் சொல்லுவேன், இந்த கோவிலில் வரலாறு பெற்ற புண்ணியஸ்தலம் தான். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் முன்னோர்கள் யாரோ ஒருத்தர் இந்த ஊரில் வந்து விளக்கு போட்டிருக்காங்க. அந்த விளக்கு போட்ட புண்ணியம் நீங்கள் போய் அது போட்டவர் காலமாயிட்டார். அது 3 தலைமுறை 4 தலைமுறை இருக்கும். அந்த விளக்கு போட்ட விளக்கு அமைஞ்சிருக்கும். ஆனால் பிரார்த்தனை என்றைக்கும் மாறாது. அதனால் நீங்கள் போய் அதே கோயிலில் விளக்கு போடுங்க. அந்த முன்னோர்கள் ஆசீர்வாதத்தெல்லாம் அந்த விளக்கு அப்படியே ஜாயிண்ட் ஆகி அப்படியே அந்த புண்ணியமும் ஜாயிண்ட் ஆகி உங்கள் ஜாதகத்துக்கு வேலை செய்யும்ப. இது தானுங்களா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்பார். அது முன்னோர்களுக்கும் கோவில்களுக்கும் பெரிய தொடர்புண்டு. இல்லாட்டி நம்ம கோயிலுக்கு போய் ஒரு 50 ரூபாய்க்கு தேங்காயும் 10 ரூபாய்க்கு வாழைப்பழமும் வெத்தலைப்பாக்கும் ஒரு பத்தி சூடத்துக்கு மட்டுமே நம்ம அத்தனை கர்மாவை உடைக்குதுன்னா இந்த வேல்யூவே ஒரு 100 ரூபா தான். இந்த 100 ரூபாயில் நம்ம கர்மம் எப்படி தீரும்? அது கிடையாது. இந்த 100 ரூபாய் மாதிரி பல 100 ரூபாய்க்கு சொத்தான முன்னோர்கள் தான் அந்த கோவிலை கட்டும்போது நம்மளுடைய பாட்டம் பூட்டம் முப்பாட்டம் எத்தனை பேர் வந்தாலும் என் பேரம்பேத்தி மக்கமாருங்க யார் வந்தாலும் நீ இந்த கடவுளாக உட்காந்து என் பேரம்பேத்திகளுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுன்னு முன்னையே கர்மாவை வந்து தீர்த்துட்டு விளக்கேற்றி வச்சுட்டு முன்னோர்கள் போயிட்டாங்க. அந்த விளக்கத்தை நீங்கள் போய் பற்ற வைக்கிறீங்க. அந்த புண்ணியம் நம்மளுக்கு ஜாயிண்ட் ஆகுது. அதுதான் கோயிலுக்கு போனாலும் உங்கள் ஜாதக வேலை செய்யறதுக்கு இதுதான் காரணம். இது எல்லாம் நம்ம சொல்கிறதுனால என்ன பலன்னு கேட்டிங்கன்னா, போயிட்டு வந்தோடனே நீங்கள் நம்பாதவங்க நம்புகிறீங்கல்ல, அந்த சக்தி தான்.
அதெல்லாமே இந்த ஆதிகால பரிகார புத்தகம் எழுதிட்டு இருக்கேன். பாகம் 1 பாகம் 2. இந்த புத்தகம் பாகம் 1. இந்த உலகத்துக்கே ஒரு அரங்கேற்றமான ஒரு வரலாறு பெற்ற ஸ்தலம், வரலாறு பெற்ற புக்கை எழுதிட்டுருக்கேன். இந்த புத்தகம் வந்து ஒரு A4 சைஸு, 1736 பரிகாரங்கள் கொண்ட புத்தகம். இந்த புத்தகத்தினால நிறைய நன்மைகள் எழுதியிருக்கேன், நிறைய தீமைகள் எல்லாம் போய் நிறைய நன்மைகள் எழுதியிருக்கேன், நிறைய ஆதிகால பரிகாரங்கள் எளிய முறையில் எழுதியிருக்கேன். இந்த புத்தகம் வந்து ஆன்லைன்லேயே கிடைக்கிது. நீங்கள் வேணால் கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா 2 நாள் உங்கள் கையில் கிடச்சிரும். இது இல்லாமல் நம்ம ஜோதிடம், பிரசன்னம் எல்லாமே நம்ம பார்க்குறோம். ஆன்லைன்லேயே நம்ம ஜாதகம் பார்க்குறோம், நேரடியாகவும் பார்க்குறோம். சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குளம் வாசலே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. அந்த கோவிலில் வச்சு நம்ம ஜாதகம் பார்க்குறோம். அந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது, அங்கே ஜாதகம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் நம்ம ஜாதகம் பார்க்குறோம். இது இல்லாமல் வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். இதில் இந்த விஷயங்களெல்லாம் நிறையா 1500 பதிவுகள் வீடியோவாக கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் பாருங்கள். மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கிறதுக்காக எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கேன். இது இல்லாமல் திருச்செந்தூர், ராமேஸ்வரம், காசி எல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம். இதுகளுக்கெல்லாம் வந்து கீழே போயிட்டு இருக்கிற தொடர்பு, அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு முழு விவரம் கிடைக்கும் என்று சொல்லி, பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம், பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.